அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான விஷயம் இந்த வீடியோ கடைசியில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தோசை மாவு காலி ஆகிடுச்சு. என்னடா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நௌரீனுக்கு வேறு பயங்கரமாக பசி வந்துருச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே. ஸோ பசி வந்ததுனால சரி டக்குன்னு வந்துட்டு இந்த சிலோன் பரோட்டா மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராட்டிலா ரேப் வந்து வீட்டில் இருந்தது. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி முட்டை போட்டு கொடுத்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே குட்டி குட்டி பசி வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் இதை தான் பண்ணி சாப்பிடுவேன். ஈஸியாகவும் முடிஞ்சிரும். எனக்கு இந்த ப்ரெட் டோஸ்ட்டு சாண்ட்விட்சு அதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. அடிக்கடி நான் அந்த ப்ரெட் எடுத்துக்க மாட்டேன். நௌரினும் அப்படி தான் வரா. ஸோ அதனால் வந்துட்டு ட்ராட்டிலாவில் எக்கு போட்டு அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்தாச்சு. நௌரீனோட பர்த்டேக்காக நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. தனியாக எனக்கு டிஎம்மும் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாவில். கீழே கமெண்ட்லேயும் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லா மெசேஜையும் நான் பார்த்தேன். ஸோ அவளுக்காக துவா செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட எல்லாரோட துவாவும் அவளுக்கு இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் நானும் துவா செய்கிறேன். இந்த ட்ராட்டிலா ரேப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இந்த குனாஃபா டோ, ட்ராட்டிலா ரேப், அதுக்கப்புறம் இந்த பக்லாவா ஷீட்ஸ் இதெல்லாம் எங்கே கிடைக்கும் நிறைய பேர் எனக்கு அடிக்கடி நான் ஏதாவது ரெசிபி போட்டேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி கேட்பீங்க, தனியாக டிஎம் பண்ணி கேட்பீங்க. ஸோ இந்த ட்ராட்டிலா ரேப் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குனாஃபா டோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ்லாம் விற்கிறாங்க தெரியுமா, இந்த சமோசா ரெடி ஃபுட், அது அந்த ஷாப்பில் வந்து நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. முக்கால்வாசி இப்போ ஆன்லைன்லேயே கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அமேசானில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். குனாஃபா டோ கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்காது. நௌரீனுக்குன்றதுனால நான் ப்ளைனாக வந்து ஒரு ஆம்லேட் போடுறேன். எனக்குன்னா கொஞ்சம் வெஜ்ஜீஸ்லாம் நான் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ அவளுக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆம்லேட்டில் வர்றது பிடிக்காது. தனியாக வந்து ஆனியன் ஆம்லேட்லாம் போட்டு கொடுப்பேன். அதெல்லாம் சாப்பிட தான் செய்வாள். பட் இந்த ட்ராட்டிலா ரேப்பில் போடும்போது அவளுக்கு அந்த வெஜ்ஜீஸ்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது. ஸோ நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், அதை போட்டு கொடுக்குறா சாப்பிடுன்னு, கேட்க மாட்டேங்கிறா. சரி அவளோட இஷ்டத்துக்கே விட்டாச்சு. ரெண்டு நாளாக இண்டக்ஷனில் தானே குக் பண்ணியிருந்தேன். ஸோ இது நீங்கள் இந்த வீடியோவை நியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஏன் நான் இண்டக்ஷனில் குக் பண்ணுறேன் அப்படின்ட்டு. லாஸ்ட் வீடியோவை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இண்டக்ஷனில் ஏன் குக் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அது ரிப்பேர் ஆனதுனால, என்னோடய ஹாப் ரிப்பேர் ஆனதுனால சரி அந்த இண்டக்ஷன்லாம் எடுத்து ஸோ எப்போயுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க மாதிரி நம்ம கவுண்டர் டாப் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை கடகடன்னு பண்ணி முடிச்சுட்டு லன்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது. இந்த குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனல் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கும். இந்த பச்சை மொச்சை, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் இந்த பீன்ஸு, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு வகைகள், இந்த ஆல்வள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டெல்லி கேரட் இதெல்லாம் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீசன் வெஜிடபிள்ஸ்லாம் வரும்போது ஒரு 2-3 தடையாவது வாங்கி நான் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மொச்சை வந்து கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு குழம்பு பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, கறி குழம்பு மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம கீமா, பச்சை மொச்சை, நூக்கல் இது 3மே நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ நூக்கலுக்கு பதிலாக நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கூட சேர்த்து இதை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக வெந்தயக்கீரை இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம். இன்றைக்கி லன்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மொச்சை, கீமா, நூக்கல் போட்டு ஒரு குருமா சால்னா பண்ணிவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஈரல் ஃப்ரை, ஒயிட் ரைஸ், கொஞ்சமாக ரசம், கூடவே அப்பளம் இதெல்லாம் தான் இருந்தது.
அம்மா வீட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கறி குழம்பு இந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம ஒரு குழம்பு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு குருமா சால்னா என்ன வெஜிடபிள் போடுறோமோ அதை போட்டு கீமா குருமான்னு சொல்லுவாங்க, அப்புறம் மொச்சை குருமான்னு சொல்லுவாங்க, அவரைக்காய் குருமா இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் மிட்டா சால்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புளிக்குழம்புக்கு அம்மா வீட்டில் புளிக்குழம்பு காரக்குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்புக்கு கட்டா சால்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பச்சை மொச்சை நூக்கல் கீமா போட்டு மிட்டா சால்னா தான் பண்ணியிருக்கேன். ஸோ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எப்பயுமே அரைக்கும் போது கொஞ்சம் தேங்காய் தண்ணி விட்டே நான் அரைப்பேன். அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் தண்ணி ரொம்ப வரலை அப்படின்னா பிரச்சனை இல்லை, நார்மல் தண்ணியே போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சட்னிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், எஸ்பெஷலி செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க நூக்கல் மொச்சக்காய் போட்டாச்சு. நூக்கலுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு உருளைக்கிழங்கு கூட இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஒரு கைப்பிடி வெந்தயம் போட்டிங்கனாலும் செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் தனியாத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அரைச்சி விட்ட தேங்காயும் உள்ளே சேர்த்து லிட் போட்டு மூடி கீமா சேர்த்துருக்கேன். நான் கீமா வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்தோடனே சிம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 to 10 minutes ஆஃப் பண்ணிடலாம். இந்த கீமா ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அந்த ஃப்ளேவருக்காக தான், கறி குழம்பு எஃபெக்ட் வரணும் அப்படின்றதுக்காக தான். கீமாக்கு பதிலாக நீங்கள் எலும்பு இருந்தால் கூட நீங்கள் மார்க்கண்டம் நல்ல எலும்பு இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுதான் அந்த வெறும் வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சா நிறைய பேருக்கு வந்து அந்த வெஜிடபிள் ஸ்மெல் வந்து பிடிக்கவே பிடிக்காது. லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி 2 சிக்கனோ இல்லை வேறு ஏதாவது டிஷ் செய்யும் போது இந்த ப்ரான் இடித்து போடுவாங்க காயல்பட்டினம் சைட்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ் டச்சு கொடுக்கறதுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஈரல் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு போட்டு காஞ்சி மிளகாய் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் நம்ம வந்து மசாலா ஈரல் வாஷ் பண்ண ஈரல் எல்லாம் சேர்த்து அப்படியே சுருட்டி எடுத்துட வேண்டியதான். மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மிளகு சீரக பொடி இதுதான் நான் ஆட் பண்ணுவேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சமாக சோம்பு பொடியும் மிளகு பொடியும் தூவி கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடுவேன். குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பெருசாக நான் எதுவும் வீடியோ ஷூட் பண்ணலை. லஞ்சு சாப்பிட்டது எதுவுமே, அப்புறம் ரைஸ் ரசம் அப்பளம் பொரியல் எல்லாம் வந்து என்னோடய சிஸ்டர் பண்ணிட்டாங்க. நான் இந்த குழம்பு இது மட்டும் பண்ணி முடிச்சிட்டேன். நான்லாம் வீட்டில் தாங்க பிரியாணி ஒரு 5 பேருக்கு மேக்ஸிமம் ஒரு 10, 15, 20 பேர் 25 பேருக்கு குக் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலெலாம் நான் வந்து குக் பண்ணதே கிடையாது. வெளியே நம்ம ஆர்டர் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி தான். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து 1000 பேருக்கு வந்து குக் பண்ணதை பக்கத்துலேயே நின்று பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரீசெண்டாக அக்கா பையனுக்கு மேரேஜ். ஃபுட் வந்து பர்வீன் ஃபுட் கேட்ரிங்லேருந்து தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க 1000 பேருக்கு. ஸோ நான் வந்து பக்கத்துலேயே நின்று எப்படிலாம் குக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏர்லி மார்னிங்கே போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க வந்து அந்த குக்கிங்க்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க போல். நான் சுபு தொழுதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு போனேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சட்டி அடுப்பில் வச்சதுக்கப்புறம் வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு தயிர் மிளகாய்த்தூள் இதெல்லாம் வந்து தனியாக வச்சுருக்காங்க, அதை போட்டு அப்புறம் தக்காளி போட்டு அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க கறி கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதை தம் விட்டு அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுறாங்க. எவ்வளோ பெரிய பிக் ப்ராசஸ்ஸு. நம்ம ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஒரு 4 பேருக்கு இல்லை ஒரு 2 பேருக்கு சமைச்சு முடிச்சிடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா
சாதாரண ஒரு விஷயம் இல்ல. அது நேர்ல பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. நெறைய டிப்ஸ் கூட நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களால மட்டும் தான் இந்த விறகடுப்புலலாம் சமைக்க முடியும். சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் அப்படியே நல்லா ஸ்பீடா குக் பண்ணும்போது பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஃபைனலா நம்ம வந்துட்டு இந்த பிரியாணில வந்து குங்குமப்பூ வந்து பால்ல மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா? இவங்க பக்கெட்ல மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டுருந்தாங்க. பால், குங்குமப்பூ கூட வந்து பார்த்தீங்கன்னா, பாதாமும் அவங்க முந்திரியும் அரைச்சு அந்த பொடிய ஆட் பண்ணாங்க. எனக்கு இது வந்து புது டிப்ஸா இருந்துச்சு. ஓ! இப்படி போட்டா கூட பிரியாணி சூப்பரா வருமோ டேஸ்ட்டு அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நீட்டா இருந்தது. அது எப்படா தட்டுக்கு வரும், இலைக்கு வரும், சாப்பிடலாம் அப்படின்ற மாரி ரொம்பவே காலங்காத்தாலே எனக்கு டெம்ப்ட் ஆயிடுச்சு. உங்க வீட்டு கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஃபுட் வந்து டேஸ்டியா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும், ஆர்கானிக்கா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஹைஜீனிக்கா வந்து குக் பண்ணி யார் குடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா பர்வீன் ஃபுட் கேட்டரிங்க்கு வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட் வேணும், என்னென்ன மெனுல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி சூப்பரா பண்ணி குடுப்பாங்க. இவங்க குக்கிங் ப்ராசஸ் பார்த்ததுக்கப்புறம், நம்மலாம் என்னங்க குக் பண்ணுறோம்? எல்லாம் நீங்க நல்லா சமைக்கிறீங்க, நல்லா சமைக்கிறீங்கன்னு சொல்றாங்களே! நம்மலாம் ஒண்ணுமே இல்ல. சும்மா கொஞ்சம் கொஞ்சமா வெரைட்டி வெரைட்டி டிஷ்ஷஸ் தான் நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி பல்க்கா குக் பண்றவங்க நெறைய பேர் வெளிய தெரியாமலே இருக்கிறாங்க, அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் டெம்ப்டிங்கான பிரெட் அல்வா, கத்திரிக்காய் சட்னி, அப்புறம் ரைத்தா, சிக்கன் 65க்கு மசாலா போட்டு அது ஃப்ரை பண்ணிட்டுருந்தாங்க. அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு. ஃபைனலா இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு வொர்த்து அப்படின்ற மாதிரி தம்ம உடைச்சிட்டு மேல தாராளமா நெய்ய விட்டு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க மட்டன் பிரியாணி மட்டும் இல்ல, சிக்கன் பிரியாணி, நெய்ச்சோறு, பஹாரா ரைஸ், தால்ச்சா, கறி குருமா, மட்டன் குருமா, சிக்கன் குருமா, அது மட்டும் இல்லாம மட்டன் கிரேவி, சிக்கன் 65 இந்த மாரி எக்கச்சக்கமான வெரைட்டீஸ் வந்து நமக்கு என்ன வேணும்னு கேட்டாலும், எத்தன பேருக்கு வேணாலும் அவங்க குக் பண்ணி குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஒரு பிளேட்லயும் 3 பீஸுக்கு குறையாம சூப்பரா வச்சு வந்து பிளேட் அடிச்சாங்க. எனக்கு வந்த பீஸ் நெய் மாதிரி சூப்பரா வெந்திருந்தது. ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு. ஸோ நான்வெஜ்ஜை நல்லா ஃபுல்லு கட்டு கட்டிட்டு வெஜ்க்கு வந்தாச்சு. வெஜ்ஜில் வந்து பார்த்தா இத்தனை வெரைட்டியான வாயை பொளந்துட்டேன். ஸோ நூடுல் ரோல் இருந்தது, பன்னீர் பக்கோடா இருந்தது, பன்னீர் 65 இருந்தது, பன்னீர் கிரேவி, குருமா, ஒரு பொரியல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ருமாலி ரொட்டி, மால்புவா, இளநீர் பாயாசம், கொஞ்சமாக ஊறுகாய், ஒயிட் ரைஸ், ரசம், மோர், சாம்பார், வத்தக்குழம்பு, அது மட்டும் இல்லாமல் கீ ரைஸ் இருந்தது, நூடுல்ஸ் இருந்துச்சு. எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து இருந்தது. ஸோ உங்களுக்கு உங்களோட பிக் டே இந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு ஃபுட் சர்வீஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பர்வீன் ஃபுட் கேட்டரிங்கை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இங்கே முடியுது. கண்டிப்பாக அந்த கீமா குருமா சால்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி எப்படின்னா vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.